வணக்கம் நிகிதா. வியட்நாம் படகு விபத்தில் திருச்சியை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் கிடைத்துள்ளன. வியட்நாம் நாட்டின் சுற்றுலா தலமான பூ குவாக் தீவு அருகே இந்திய சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் தமிழர்கள் உட்பட 18 பேர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. வியட்நாமுக்கு சுற்றுலா சென்றிருந்த 32 இந்தியர்கள் மற்றும் 3 படகு ஊழியர்கள் என மொத்தம் 35 பேருடன் பூ குவாக் தீவு அருகே படகு ஒன்று சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக திடீரென இந்த படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்தவுடன் மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். இந்த கோர விபத்தில் சிக்கியவர்களில் 12 பேர் தற்போது வரை பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் காணாமல் போன மற்றவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த விபத்தில் தமிழர்கள் உட்பட குறைந்தது 18 பேர்கள் உயிரிழந்திருக்கலாம் என முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்துக்குள்ளான படகில் இருந்தவர்கள் சுமார் 10 பேர் தமிழர்கள் என தெரிய வந்துள்ளது. இதில் திருவானைக்கோவில் பகுதியை சேர்ந்த நடேசன் மகன் பாலாஜி என்பவரும், மேலும் இடமலைப்பட்டி புதூர் பகுதியை சேர்ந்த, அதாவது கிராப்பட்டி அருகே உள்ள இடமலைப்பட்டி புதூர் பகுதியை சேர்ந்த அழகுராஜன் என்பவரும் தகவல்கள் கிடைத்துள்ளன. விபத்துக்குள்ளான படகில் பயணம் செய்த 32 இந்திய சுற்றுலா பயணிகள் பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது. இதில் தமிழர்கள் பெயர்கள் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளதால் தமிழக மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் 3 பேர் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. அதாவது திருச்சி திருவானைக்கோவில் பகுதியை சேர்ந்தவரும் இடமலைப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிகிதா. வணக்கம் நிகிதா. வியட்நாமின் தீவு அருகே நிகழ்ந்த இந்த விபத்து மிகவும் அதிர்ச்சி அளிக்கும் மற்றும் துயரமான செய்தியாகும். இன்று நடைபெற்ற இந்த விபத்து குறித்து தற்போதைய முக்கிய தகவல்: விபத்துக்கான அதிவேக படகில் ஸ்பீட் போட் 32 இந்திய சுற்றுலா பயணிகள் மற்றும் 4 ஊழியர்கள் என மொத்தம் 36 பேர் இருந்துள்ளனர். இந்த விபத்துல 13 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் என மொத்தம் 15 இந்தியர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இதில் 8 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றன. உள்ளூர் மீட்புக்குழு மற்றும் கடலோர காவல் படையினர் உடனடியாக செயல்பட்டு 21 பேரை பத்திரமாக மீட்டுள்ளனர். மோசமான வானிலை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது. வியட்நாமில் நடைபெற்ற இந்த படகு விபத்து மற்றும் அதில் தமிழகத்தை சேர்ந்த, குறிப்பாக தருமபுரி மாவட்டம் பாத்திரெட்டிப்பட்டி சேர்ந்த தொழிலதிபர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் உயிரிழந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் ஆழமான வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. சொந்த ஊரையும் குடும்பத்தையும் மீட்டு தூர தேசத்தில் இருக்கும் போது இத்தகைய விபத்துகள் ஏற்படுவது மிகவும் துரதிருஷ்டமானது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு, குறிப்பாக தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பகுதியில் உள்ள அவரது உறவினர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். நிகிதா.